ஒரு சேஞ்சுக்காக இன்னைக்கு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு இருக்கு ஃபைனலி ஆம்பல் கோட்டை பார்க்க போனால் நிறைய ஷெடியூல் இருக்குது. இருக்கிற வேரியேஷன்லேயே இருக்கிற பார்ட்லேயே வாட்ஸ்அப் ஷெடியூல் இருக்கிற வேரியேஷனாக பை அண்ட் ட்ரை இருக்குது. ஆம்பல் கோட்டை நம்ம நிறைய மினிட்ல போடலாம். சூப்பர் செட் அண்ட் ட்ராப் செட், நார்மல் ஷெடியூல்ஸ் அண்ட் கெயின் செட் அப்படி நிறைய ஷெடியூல்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பர் செட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு ரைசேப் மசில்ஸை டார்கெட் பண்ணி, செகண்ட் ஒன் பைசேப்பை டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ ரைசேப்பில் ஒரு வேரியேஷன், வைசேப்பில் ஒரு வேரியேஷன் அப்படி தான் மாறி வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேர்ள் பார் புஸ்தகம் டார்கெட் பண்ணலாம். எனக்கு எனக்கு மசில் பம்பாரத்தில் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது டம்பிள்கள் ட்விஸ்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு மசில்ஸ் பம்பார விதம் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். மற்ற ஷெடியூலை விட டம்பிள்களில் உங்களோட மசில்ஸ் பம்பார விதம் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். செகண்ட் வேரியேஷனோட
சூப்பர்ஸ்டரோட தேர்ட் வேரியேஷன் bubble overhead extension and incline double curl. Next incline double curl அடுத்து சூப்பர்ஸ்டரோட அடுத்த ஷெடியூல். Finally death. Finally complete my arm day superset variation. Final touch ஹமக்கல். உண்மையிலே ஆர்ம் வேரியேஷன்ஸில் வந்துட்டு எந்த ஷெடியூல் போட்டாலும் ஹமக்கல் ஒரு முக்கியமான ஷெடியூலாக இருக்குது. என்னத்துக்கான்னு சொன்னால் ஆர்மில் வந்துட்டு 3 பார்ட் ஆஃப் மசில்ஸால் ஆர்ம்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. முதலாவது வந்துட்டு ஒய் ஷேப், ரைட் ஷேப். இந்த மிடில் மசில்ஸ் பேர் தான் வந்து பிரேக்கலிஸ் மசில்ஸ். இந்த பிரேக்கலிஸ் மசில் தான் நம்மளோட ஆர்ம் சைஸை பெருசாக காட்ட போகுது. ஸோ நீங்கள் தனியாக ஆர்முக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, அண்ட் ஆர்ம் அண்ட் ரைட் ஷேப் ஒய் ஷேப் அண்ட் ரைட் ஷேப் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, மிடில் மசில்ஸை பிரேக்கலிஸ் மசில்ஸை டேக்கட் பண்ணுங்க. ஸோ பிரேக்கலிஸ் மசில்ஸை டேக்கட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஷெடியூல் டம்பிள் ஹமக்கல் மட்டுமே
இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கோல் இருக்கணும். கோல் இருந்தால் தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் ஷார்ட் டைமில் நீங்கள் ஜிம்முக்கு வந்துட்டு ஷார்ட் பீரியடில் பாடியை கெயின் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு பாடியை லவ் பண்ணி பாடியை கெயின் பண்ண ஒரு ப்ராப்பரான ஒரு பாடி பில்டர் ஸ்டோரிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு விளங்கும். ஒரு பாடி பில்டரை பார்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக சப்ளிமெண்ட் எடுத்து சொன்னால் நம்மளுக்கு இவரை வந்துடலாம், இல்லைன்னு சொன்னால் யூடியூப் வீடியோஸை பார்த்தோம்னு சொன்னால் இவரை போல் வந்துடலாம் நினைச்சு சொல்லுவீங்க. பட் அப்படி இல்லை. ஹார்ட் ஒர்க் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், எந்த விஷயம் இருந்தாலும் டெடிகேஷன் வேணும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோச்சிட்ட போனாலும் சரி, எவ்வளோ பெரிய ட்ரெயினர்கிட்ட போனாலும் சரி, உங்களுக்கான ஒரு டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஜிம்மாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடைய முடியும். அண்ட் இன்னையோட நம்மளோட ஆம்பர் கோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேரியேஷன் என்ன இருக்கு தெரியல, நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இனியும் சப்போர்ட் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.